பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 1 முதல் 26 வசனங்களிலிருந்து தேவன் உங்களை சந்திப்பார் என்ற வார்த்தை கொண்டு தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் என்ன வேத வார்த்தை உள்ளது என்பதை சுருக்கமாக காண்போம். யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தான். பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். பின்பு யோசேப்பு பார்வோனின் குடும்பத்தாரை நோக்கி, என் தகப்பனாரை அடக்கம் பண்ண கானான் தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு பார்வோன், உன் தகப்பன் கேட்டபடியே நீ போய் அவரை அடக்கம் பண்ணு என்றான். யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரர்களும் கூட சென்ற எகிப்து தேசத்து பெரியவர்களும் திரும்ப எகிப்திற்கு வருகிறார்கள். பிறகு அவனுடைய சகோதரர்கள் அவனிடத்தில் போய் தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு இதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்து 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொல்லி, தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்து கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்திலே அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, தேவன் உங்களை நிச்சயமாய் சந்திப்பார் என்று யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்லுகிறான். இதே வார்த்தையை ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது யாக்கோபு யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார். அது என்னவென்றால், தேவன் உங்களோட இருப்பார், அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்திற்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்று சொல்லுகிறான். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சந்திக்கிற ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. அது எப்பொழுது என்றால், இந்த உலகத்தில் நமக்கு வருகிற வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எப்பொழுதும் அது இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் சில வித பிரச்சனைகளை தீர்க்க முடியாத நிலைகள் நம் வாழ்க்கையில் உருவாகும். அப்பொழுது நாம் என்ன செய்வோம்? இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை என்ன செய்வோம்? நம்புவோம், அவர்களிடத்தில் நாடி தேடி ஓடுவோம், அவர்கள் நமக்கு ஏதாவது செய்து விடுவார்களா என்று சொல்லி நாம் போவோம். ஆனால் இந்த உலக மனிதர்கள் நமக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்யாமல் கைவிடப்பட சூழ்நிலை நமக்கு வரும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்புவதற்கு எதுவுமே இல்லை இயேசு சுவாமியை தவிர. அப்படி என்ற ஒரு நிலை நமக்கு வரும் பொழுது, அப்பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அதைத்தான் வேதத்தில் கூட ஒரு வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 145:18, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை விட்டால் நமக்கு வேற யாருமே கிடையாது என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்த நேரம் ஆண்டவர் நிச்சயமாய் நமக்காய் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. இதே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட நம்ம யாத்ராகமம் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது, இவர்களுடைய கூக்குரல், எகிப்து தேசத்திலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களுக்கு வந்த நெருக்கத்தின் மத்தியிலே இவர்கள் கூப்பிடுகிற கூக்குரல் ஆண்டவரின் சமூகத்திலே போய் எட்டினது. அதற்காக அவர் இறங்கி வந்ததாக பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆக இந்த உலக வாழ்க்கையிலே இந்த உலக மனிதர்களை நாம் நம்பாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாம். அவருக்கு நாம் முதலிடம் கொடுத்து வாழும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மையும் சந்தித்து நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து உங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.